மலேசியாவில் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களின் சம்பளத்தில் ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்படும் பெர்கேசோ எனும் சமூக பாதுகாப்பு நிதியானது தங்களின் வருமானத்தை குறைக்கும் ஒரு சுமையாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான பலன்களை அவர்கள் அறிவதில்லை. நாட்டில் நடப்பில் உள்ள குறைந்தபட்ச சம்பளமான 1700 ரிங்கிட் பெறும் ஒரு தொழிலாளி தனது பங்களிப்பாக மாதத்திற்கு வரும் 8 ரிங்கிட் 50 சென்னை பெர்கேசோவுக்காக செலுத்துகிறார். குறைந்த வருவாய் ஈட்டும் குடும்பங்களுக்கு இந்த சிறிய தொகை கூட உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் இது அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாகும் என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தனியார் மருத்துவ காப்பீடுகளைப் போல வயது அல்லது முந்தைய நோய் விவரங்களை காரணம் காட்டி பெர்கேசோ யாரையும் புறக்கணிப்பதில்லை. மாறாக வேலையிடங்களில் ஏற்படும் விபத்துகள், தற்காலிக அல்லது நிரந்தர உடல் செயலிழப்புகள் மற்றும் எதிர்பாராத மரணங்களின் போது தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமான நிதி பாதுகாப்பையும் ஓய்வூதியத்தையும் இது உறுதி செய்கிறது. அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகள் மற்றும் முதியோர்களின் எண்ணிக்கைக்கு மத்தியில் இத்தகைய கூட்டு சமூக காப்பீடு இல்லாவிட்டால் எதிர்பாராத நெருக்கடிகளின் போது எளிய குடும்பங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுருக்கமாக சொன்னால், உங்கள் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் அந்த சில ரிங்கெட்டுகள் எந்த ஒரு மலேசிய தொழிலாளியும் அவரது அவசர காலங்களில் தனித்து விடப்படுவதில்லை என்பதற்கான அரசாங்கத்தின் அமைதியான உத்தரவாதமாகும். தொழிலாளர்களின் பாதுகாப்பே தேசத்தின் உண்மையான பொருளாதார வலிமையாகும்.